பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே இயேசு நாமத்தில் உங்களை அவர் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம், அதனால் தொடர்ந்து கனெக்ட் ஆகலை. 2-3 முறை நான் முயற்சித்தேன், கனெக்ட் பண்ண முடியலை. அதனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை, உங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்கிறோம், முயற்சிக்கிறேன். நான் முடியறது வரைக்கும் நாளைக்கு கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஜெபித்து கொள்ளுங்கள். நம்ம நாளைக்கு நம்ம இணைந்து ஜெபிப்போம். ஆமென். இது வரைக்கும் தடங்கள் ஏற்பட்டதில்லை. இது என்ன புதுசாக தடங்கள் இருக்குது. பல 2 மொபைலில் முயற்சித்தோம், வெளியில் பல இடங்கள் ட்ரை பண்ணோம், நடக்கலை. நாளைக்கு நம்ம வழக்கம் போல் காலை 7:30 மணிக்கு தியானம் இருக்கும். பிள்ளைங்க பங்கெடுத்துக்கொள்ளுங்க. நாளை இரவு கிறிஸ்துமஸ் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு இரவு முடியுமான்னு தெரியல, முடிஞ்சால் தான் வருவேன். இல்லாட்டா வழக்கம் போல் அடுத்த நாள் இருக்கும். எல்லா ஜெப குறிப்புகளையும் எங்களுக்கு எழுதுங்க. நாங்கள் உங்களுக்காக வந்து ஜெபிக்கிறோம். சோர்ந்து போயிட வேண்டாம். கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியத்தை வாழ்க்கை செய்வார். ஆமென். நல்ல ஒரு போதும் வருத்தப்பட வேண்டாம். எல்லாருடைய ஜெபம், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தான் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய எங்களை உற்சாகப்படுத்துகிறது. யாரும் இன்னைக்கு ஒரு நாள் வரல நின்று போயிடுவேன்னா, ஏதோ தடங்கள், என்ன தடங்கள் கண்டுபிடிக்க முடியலை. பலமுறை முயற்சித்தும் சரி செய்ய முடியல. கண்டிப்பாக வழக்கம் போல் இருக்கும். உங்களுடைய கஷ்டங்களை எப்போதும் புரிந்து கொள்ளுகிறோம். எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும், எவ்வளோ முடியவில்லை என்று சொன்னாலும் நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறதுக்காண்டி எவ்வளோ தூரத்தினாலும் கஷ்டப்பட்டு டயத்துக்கு வர பிரயாசப்பட்டோம். ஆனால் இன்றைக்கும் கூட இதுக்கு இப்படி நடந்துச்சுன்னு தெரியல. இனியும் தவறுகள் நடக்கக்கூடாது. அதில் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றின ஒரு நிகழ்ச்சி. அநேக சகோதரமார்கள் சகோதரிமார்கள் சாட்சி சொல்லுவாங்க. சாட்சியெல்லாம் நான் தொகுத்து உங்களுக்கு வெளியிடுறோம். துக்கத்தோடு கண்ணீரோடு இருந்த பிள்ளைகளை கர்த்தரை சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி சொல்லியிருக்கிறார். அப்படி பார்த்தவங்க நிறைய பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு வழியே இல்லை. 20 வருஷம் 40 வருஷம் பிரச்சனைகளை கர்த்தர் வழியை கொண்டு வந்து அநேகரை மாற்றியிருக்கிறார். கட்டாயம் உங்களை மாற்றி வரமே. அதனால் இதை நாங்கள் சாதாரண விளையாட்டு போக்கில் செய்கிறதில்ல. மிகுந்த சிரத்தை எடுத்து மிகுந்த கவனத்தோடு கூட பொறுப்போடு தான் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியலை. இந்த ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. நம்ம நாளைக்கு வழக்கம் போல சந்திப்போம். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தும். எல்லாருக்காக நன்றி. சைல ஜெயக்குமார், எல்லா பிள்ளைகளுக்காக, கீதா, உமா, எல்லாருக்காக ஸ்தோத்திரம். ஆமென். சகோதரமார்கள் சகோதரிமார்கள் எல்லாருக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். எங்கள் புதியவர்கள் அல்ல, எங்கள் குடும்பத்தில் ஒருவர் போலவர்கள். கண்டிப்பாக உங்களை நினைக்கிறோம், ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு இந்த பிரச்சனை சரியாக வரும்னு நினைக்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கட்டும். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ. Amén.